எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஐ லவ் ஃபைட்ட பத்தி தான் பார்க்க போறோம். ஐ லவ் ஃபைட்ன்றது யுகேல இருக்கிற ஒரு குட்டி ஐலேண்ட்ங்க. இந்த தீவு வந்து 380 ஸ்கொயர் கிலோமீட்டர். அதுக்கப்புறம் 1,50,000 மக்கள் தாங்க இந்த தீவுல வாழ்றாங்க. இந்த தீவு வந்து டூரிசம்க்கும் அக்ரிகல்ச்சருக்கும் தாங்க ரொம்பவே ஃபேமஸ். அவ்வளோ அழகழகான பீச் ஸ்பாட்ஸ் எல்லாம் இந்த ஊர்ல இருக்குங்க. இந்த ஐலேண்ட்க்கு எப்படி டிராவல் பண்ணி போனோம் அப்படின்னா, இங்கிலாந்துல சவுத்தாம்ப்டன், போர்ட்ஸ்மவுத், அப்புறம் சவுத் சீ இந்த 3 போர்ட்ல இருந்து ஃபெரீஸ்லாம் ஆப்ரேட் பண்றாங்க. அப்படி இல்லன்னா நம்ம ஃப்ளைட்ஸ்லயும் ட்ராவல் பண்ணி போகலாம். ஆனால் ஃபெரி ட்ரிப் தாங்க ரொம்பவே என்ஜாயபுளாக இருக்கும். நம்ம இன்னைக்கு சவுத்தாம்ப்டன்ற ஒரு இடத்துல இருந்து ஐல் ஆஃப் வைட்டில் ஈஸ்ட் கோஸ்ட்ன்ற ஒரு போர்ட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இது ஒரு 40 மினிட்ஸ் ஜேர்னியாக இருக்க போது. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இருக்க ட்ரிப்பில் இருந்த காரெல்லாம் இறங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை இறங்கினோடனே இப்போ நம்ம ஏற ஆரம்பிச்சிட்டோம் ஃபெரியில். இது கண்டினியூஸாக இருக்குங்க. இந்த ஃபெரி எவ்வளோ டைம் செயில் ஆகும்னா, இந்த பர்டிகுலர் ரெட் ஃபெனல்ன்ற ஃபெரி மட்டுமே சவுத்தாம்ப்டன்லேருந்து ஒரு நாளைக்கு 38 தடவை வந்துட்டு வந்துட்டு போகுங்க. அது இல்லாமல் ஒயிட் லிங்க்னு இன்னொரு ஃபெரி கம்பெனி கூட போர்ட்ஸ்மவுத்ன்ற ஒரு இடத்துல இருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அது ஒரு நாளைக்கு 55 தடவை ட்ரிப்பு போகுங்க. அது இல்லாமல் ஹூவர் ட்ராவல்னு இன்னொரு ட்ராவல் கம்பெனி, அவங்க 15 தடவை வந்து ஐல் ஆஃப் வைட்டுக்கு ஃப்ரம் சவுத் சீன்ற ஒரு போர்ட் யூகேல இருக்குது, அதுல இருந்து ட்ரிப் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்க மக்களுக்குமே இந்த மாதிரி ஃபெரீஸ்ல இருக்கிற கண்டெய்னர்ஸ்ல தான் அவங்களுக்கு தேவையான குட்ஸ், ஃபுட் அண்ட் ட்ரெஸ் இது எல்லாமுமே டெய்லி யூஸ் பண்ற மில்க் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து எல்லாமே யூகேக்குள்ள இருந்து அந்த ஐலாண்டுக்கு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபெரியில இருக்க கண்டெய்னர்ஸ்ல தான் ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க. டூரிஸ்ட்க்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மிட் நைட்ஸ்ல கூட இந்த ஃபெரீஸ்லாம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சவுத்தாம்ப்டன் பர்டிகுலர்லி இந்த போர்ட் இருக்கு இல்லையா, இது யூகேல ஒரு பிக்கஸ்ட் போர்ட்டுனே சொல்லலாம். எல்லா க்ரூஸ் ஷிப்பும் அப்புறம் எல்லா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டும் இந்த போர்ட்ல தாங்க நடக்குது. நான் இங்கே எம்எஸ்சி க்ரூஸ் ஷிப் கூட பார்த்தேங்க. இங்கேருந்து ஸ்பெயின் அந்த மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணோம். நம்ம ஃபெரியும் கிளம்பிருச்சு பாருங்க. கீழெல்லாம் கொஞ்சம் கார் நிற்குது பாருங்க. ஸோ இந்த மாதிரி 3 டெக் இருக்குது. 3 டெக்கில் நம்ம காரை நமக்கு கொடுத்துருக்க அந்த அலாட்மெண்ட்டில் நம்ம அந்த காரை பார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே என்ஜாய் பண்ணிட்டு வரலாங்க. மக்கள் எல்லாமே கீழே சீட்டிங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அந்த ஓப்பன் டெக்கில். ஸோ அங்கே உட்காந்துட்டு வியூ என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க, ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டும் வந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது அந்த இடம். இது என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க ஃபெரியில் வர்றது. ஸோ நம்ம அப்படியே 40 மினிட்ஸ் ட்ராவலும் முடிஞ்சிருச்சு. பேசிக்கிட்டே ஐல் ஆஃப் வைட்க்கும் நம்ம வந்துட்டோம். இந்த ஐல் ஆஃப் வைட்டில் என்னென்ன பிளேசஸ் இருக்குது அப்படின்னா, நிறைய காசல் பேலஸ், அதுக்கப்புறமா பீச் நிறையவே இருக்குது. டைனோசர் ஃபாசில்ஸ் இங்கே தாங்க நிறையவே பார்க்க முடியும். டைனோசர் வாழ்ந்ததுக்கான தடயங்கள் இங்கே தான் நிறையவே எடுத்திருக்காங்க. அந்த இடத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வர விளாக்ல அதை பற்றி நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நம்ம இந்த ஸ்பாட்க்கு ரீச் ஆகிட்டோம் ஐலாண்டுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.